வாங்க இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்கலாம். நம்ம குரலை கேட்டு வேலை செய்யற ஒரு ரோபோட்டிக் கை அது எப்படி உருவாகுது? அதோட பாகங்களை ஒவ்வொன்னா புரிச்சு மேய்ஞ்சு அதோட முழு வரைபடத்தையும் நாம புரிஞ்சுக்க போறோம். ஒரு ரோபோவுக்கு உயிர் கொடுக்கறதுனா என்ன? சும்மா ஒரு மெஷினை நம்ம குரலை கேட்டு வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஏதோ பெரிய மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனா பதில் ரொம்ப சிம்பிளான ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமாங்க, எல்லாமே அதோட ப்ளூ பிரிண்ட்ல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. இந்த ரோபோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான பாகங்களோட லிஸ்ட் தான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஒவ்வொரு சின்ன பாகமும் என்ன பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மொத்த ரோபோவும் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். சரி, அப்போ வாங்க நாம முதல்ல இந்த ரோபோவோட மூளைக்குள்ள போய் பார்ப்போம். ஆமாங்க, மனுஷங்களுக்கு மாதிரி தான் இதுக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு மூளை இருக்கு. அதுதான் இதோட கமாண்ட் சென்டர். டெக்னிக்கலா சொன்னா அந்த மூளையை தான் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர். நாம என்ன சொல்றோமோ அதை கேட்டு மத்த பாகங்களுக்கு இதை செய் அதை செய்ன்னு ஆர்டர் போடுறது இதுதான். இது இல்லனா இந்த ரோபோ வெறும் இரும்பும் பிளாஸ்டிக்கும் தான். நம்ம ப்ராஜெக்ட்ல நாம யூஸ் பண்றது ESP32ங்கிற ஒரு பவர்ஃபுல் மைக்ரோ கண்ட்ரோலர். இது சும்மா சாதாரண மூளை இல்ல, இது ஒரு டியூவல் கோர் பிரெயின். அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு வேலைய சர்வ சாதாரணமா செய்யக்கூடியது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். நாம ஒன்னு இல்ல 2 ESP32களை யூஸ் பண்றோம். ஒன்னு மாஸ்டர், இன்னொன்னு ஸ்லேவ். மாஸ்டர் ESP32 என்ன பண்ணும்னா நம்ம வாய்ஸ் கமாண்டை கேட்டு ஓகே இப்ப கையை தூக்கணும்னு முடிவு பண்ணி அந்த ஆர்டரை ஸ்லேவுக்கு பாஸ் பண்ணும். அந்த ஸ்லேவ் ESP32 அந்த ஆர்டரை வாங்கிக்கிட்டு ரோபோ கையின் ஒவ்வொரு அசைவையும் மில்லிமீட்டர் பெசகாம அவ்வளவு துல்லியமா கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சூப்பரான டீம் ஒர்க் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட சூப்பரா யோசிக்கிற ஒரு மூளை இருக்கு. ஆனா வெறும் யோசனையால மட்டும் எதுவும் நடந்துராது இல்லையா? அந்த யோசனைய செயலுக்கு கொண்டு வர ஒரு உடம்பு வேணும். அதுதான் இந்த ரோபோவோட தசைகளும் எலும்பு கூடும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம மூளை எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம கைகள் கால்கள் இல்லாம நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே கதை தான் இந்த ரோபோவுக்கும். இந்த ரோபோவோட எலும்பு கூடு, அதாவது அதோட அமைப்பு 2 முக்கியமான விஷயங்களால ஆனது. ஒன்னு 3D பிரிண்டர்ல செஞ்ச இந்த ரோபோட்டிக் கை. இன்னொன்னு இந்த ரோபோவை இங்கேயும் அங்கேயும் நகர்த்திக்கிட்டு போறதுக்கான 4 வீல் டிரைவ் சாசஸ். இது ரெண்டும் சேர்ந்துதான் ரோபோவுக்கு ஒரு முழு வடிவத்தை கொடுக்குது. சரி, எலும்புக்கூடு ரெடி, அதை அசைக்கிறதுக்கு தசைகள் வேணுமே. இந்த ரோபோவை பொறுத்த வரைக்கும் மோட்டர்ஸ் தான் அந்த தசைகள். இங்க நாம 2 விதமான அசைவுகளுக்காக 2 விதமான மோட்டர்ஸை யூஸ் பண்றோம். முதல்ல பார்க்க போறது 4 DC மோட்டார்ஸ். இத நீங்க சிம்பிளா ரோபோவோட கால்கள்னு வச்சுக்கலாம். அந்த 4 வீல் டிரைவ் பேஸை ஓட வச்சு ரோபோவை முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா பக்கமும் கொண்டு போறது இந்த மோட்டார்ஸ் தான். அடுத்து 6 MG90S சர்வோ மோட்டார்ஸ். இதுதாங்க இந்த ரோபோ கையின் உண்மையான தசைகள். கையை தூக்குறது, மடக்கிறது, ஒரு பொருளை கிரிப்பா பிடிக்கிறதுன்னு எல்லா துல்லியமான வேலைகளையும் செய்யறது இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் இருக்கிற சர்வோ மோட்டார்ஸ் தான். ஆனா ஒரு நிமிஷம், மூளையான ESP32வால நேரடியா இந்த மோட்டார்ஸ் கிட்ட பேச முடியாது. நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த வேலையை தான் இந்த L298 மோட்டார் டிரைவர் செய்யுது. இது ESP32 கிட்ட இருந்து வர டிஜிட்டல் சிக்னல்களை மோட்டார்ஸ்க்கு புரியுற மாதிரி பவர்ஃபுல் சிக்னல்கள்லாம் மாத்தி கொடுக்குது. இப்போ நம்ம கிட்ட மூளையும் இருக்கு, உடம்பும் இருக்கு. ஆனா இதெல்லாம் இயங்கறதுக்கு என்ன வேணும்? கரெக்ட், பவர், அதாவது கரண்ட். இதுதான் இந்த ரோபோவோட ரத்த ஓட்டம் மாதிரி. வாங்க இந்த பவர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பவர் ஃப்ளோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2 18650 பேட்டரிஸ் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த ரோபோவோட இதயம் மாதிரி. மொத்த சக்திக்கும் அதுதான் மூலம். ரெண்டாவது, சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா இந்த டைப் சி சார்ஜர் மாடியூல் மூலமா நம்ம ஈஸியா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபியூல் போர்ட் மாதிரி. கடைசியா ரொம்ப முக்கியமா அந்த LM2596 கன்வெர்ட்டர். இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர். நம்ம உடம்புல பிளட் பிரஷர் சீரா இருக்கணும்ல, அதே மாதிரி ESP32 மாதிரி சென்சிட்டிவான பாகங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ்ல பவரை கொடுத்து அதை டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது இதுதான். சரி, எல்லா மெயின் பாகங்களும் இப்போ நம்ம கையில இருக்கு. ஆனா இதெல்லாம் தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் இல்ல, எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். மூளையும் தசைகளையும் கனெக்ட் பண்ற நரம்புகள் மாதிரி சில முக்கியமான கனெக்டிங் பொருட்கள் தேவை. பாருங்க, இந்த ஜம்பர் ஒயர்ஸ் தான் நரம்பு மாதிரி சிக்னல்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. இந்த பிரெட் போர்டு எல்லா ஒயர்ஸையும் டெம்பரரியா கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி. அப்புறம் பவர் ஸ்விட்ச், ஸ்க்ரூஸ், நட்ஸ்னு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் மொத்த எலும்புக்கூட்டையும் ஒன்னா பிடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்குது. ஓகே, எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு உயிர் கொடுக்க நாம ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். அதுக்கு சில முக்கியமான கருவிகள் தேவை. அதுதான் நம்ம மேக்கர்ஸ் டூல் கிட்.
சால்டரிங் அயன் வச்சு பெர்மனன்ட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். க்ளூ கன் வச்சு சில பாகங்களை அசைக்க முடியாதபடிக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 2 கருவிகளும் தான் இந்த ரோபோவை ஒரு முழுமையான மிஷனா மாத்துறதுக்கான கடைசி ஸ்டெப். இப்ப பாருங்க, ஒரு ரோபோவை உருவாக்குறதுக்கான முழு வரைபடமும் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு தேவையான பாகங்கள் என்னன்னு தெரியும். அதை எப்படி இணைக்கணும்னு கருவிகளும் இருக்கு. இப்போ எல்லாமே உங்க கையில தான். இப்போதான் அசலான கேள்வியே வருது. இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. இந்த அறிவை வச்சு நீங்க இந்த ரோபோக்கு என்ன கட்டளை கொடுக்க போறீங்க? அதோட சாத்தியக்கூறுகள் எல்லையில்லாதது. நீங்க என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க.